இந்த மாவட்டத்தில் மட்டும் கனமுதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்குது. எந்தெந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். மறக்காமல் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் குறித்து கொள்ளுங்கள். எடுத்த உடனேயே கண்டிப்பாகவே ஒரு கனமழையினுடைய தீவிரம் 12ஆம் தேதி முதல் ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு தேதியில் எந்த மாற்றமும் கிடையாது. 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வரைக்கும் கனமழை தீவிரமாக தமிழகத்தில் காணப்படும். இதில் 3 நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் முதலாவதாக நம்ம பார்த்துடலாம். ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரமானது இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் நிச்சயமாக அதிகரிக்கும். உறுதியாக நம்ம சொல்கிறோம், கனமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் தடைபடும். அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டங்களாக ஆகட்டும், டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது 90% கண்டிப்பாக பதிவாகும். வரக்கூடிய ஜனவரி 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் நிச்சயமாக 90% வரைக்கும் மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும். ஒரு சில இடத்துல பார்த்தா மிதமான மழை பதிவாயிருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தா மிக கனமழை கூட பதிவாகி இருக்கும். ஆகவே நமக்கு மழை அளவில் சில பகுதிகளில் வித்தியாசம் இருந்தாலும் பகுதியாக மிக கனமழையும் ஆங்காங்கே மிதமானதிலிருந்து கனமழையும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழை இருக்குது. ஆகவே வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஜனவரி 12லேருந்து 16 வரைக்கும் வெயிலுடைய தாக்கத்திற்கு ஒரு முடிவுக்கு வந்து பரவலாக மழை பொழிவுங்கிறது பெய்ய போகுது. அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்தில் மிகவும் கடுமையான பனிப்பொழிவுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பனிப்பொழிவே கிடையாது. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு ஆரம்ப கட்ட ஒரு பனிப்பொழிவு தான். இந்த மழையெல்லாம் முடிஞ்சோடனே பாருங்கள், இந்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிப்பொழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக தமிழ்நாட்டில் இருக்க போகுதுங்கிறத பாருங்கள். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு தமிழகத்தில் காணப்படும். உறை பனி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு இருக்குது. வாகனங்கள் தெரியாத அளவிற்கு, சாலைகளில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி மூடும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு கடைசி மழையாக தொடர்ந்து இந்த பருவமழை, வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே ஓய்வு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீசுவதன் காரணமாக அந்த காற்றுடைய திசை பொறுத்தே இந்த மழை பொழிவும் அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு கடைசி மழையாகவும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்சில் நல்ல ஒரு சிறப்பான வெயிலானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். மார்ச் முதல் வாரங்கள் வரைக்கும் பனிப்பொழிவானது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை வருங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அந்தந்த நாட்களில் அந்தந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். அதனால் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு எதிர்பாருங்க. மற்றபடி அதிகனமழை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. எங்கேயுமே நமக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் வரலாறு காணாத கனமழையும் நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். விட்டு விட்டு கனமழையாக இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும். அதிகபட்சம் போனால் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுதான் அந்த 4 மாவட்டம் சொல்லியிருந்தோம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிக கனமழை கிடைக்கும்னு சொல்லி அந்த 4 மாவட்டங்கள் சொல்லியிருந்தோம். மற்றபடி இருக்கக்கூடிய மதுரை, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், சிவகாசி இது போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை விட்டு விட்டு பகுதியாக பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சில இடத்துல கனமழை ரொம்ப வலுவாக இருக்கும். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிலாம் எடுத்துக்கிட்டோன்னா கனமழை சற்று வலுவாக இருக்கும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மழை மிதமான மழையாக பதிவாகும். அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சென்னை பொறுத்தவரை அவ்வப்போது சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் தேதி முதல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வருகிற 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில்
விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையானது உறுதியாக நமக்கு தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டத்திலும் மழை பெய்யாத பகுதிகளிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள், மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க. ஏன்னா சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு மாடரேட் ரெயின்ஃபால், அதாவது மிதமான மழை மட்டுமே பெய்யுமே தவிர அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி புயல் சின்னங்களும் தற்போதைக்கு தமிழகத்தில் தாக்கவும் தாக்காது. நிறைய பேர் புயல்கள் வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறீங்க. புயல்கள் எல்லாம் பெங்கல் புயலோட முடிஞ்சாச்சு. தமிழ்நாட்டிற்கு தற்போது எந்த விதமான ஒரு புயலும் கிடையாது. மழை மட்டும்தான் பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். ஆகவே ஒரு 4 மாவட்டத்தில் மட்டும் கனமுதல் மிக கனமழை போல நமக்கு பதிவாகிட்டு மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பனிப்பொழிவு மட்டும்தாங்க. அதிக அளவு மழை கிடையவே கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்குமே தவிர மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் மழை வருமா வராதான்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. உள் மாவட்டங்கள் நீங்கள் எப்பொழுது போல உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து வரலாம். ஏன்னா உங்களுக்கு பெரிதளவு நமக்கு எந்த வார்னிங்கும் நம்ம கொடுக்கல. மிக கனமழையோ அதி கனமழையோ கனமழை வார்னிங் கூட நமக்கு உள் மாவட்டத்தில் கொடுக்கல. மிஞ்சி போனால் சாரல் மழை, லேசான மழை போல உள் மாவட்டத்தில் இருக்குமே தவிர மற்றபடி மிக மிக கடுமையான மழை பொழிவு அதிகரிக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு சில பகுதிகளில் விட்டு அவ்வப்போது நமக்கு மிதமான மழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும், நீலகிரி, கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு மட்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டாலே உங்கள் மாவட்டத்தில் மழை எப்படி இருக்குங்கிற தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்காமலே போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அவங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆகவே நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கல் நாட்களில் மட்டும்தான் மழை தேதிகள் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த சுற்று மழை முடிஞ்சோடனே அடுத்து பிப்ரவரி மாதத்தில் எப்பொழுது வலுவான கனமழை இருக்குங்கிற டேட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் இந்த ஒரு டேட் மட்டும் கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் எப்போல்லாம் உங்களுக்கு மழை வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த புயல் சின்னங்கள் மற்றும் மழை வாய்ப்புகள் குறித்து எப்படி இருக்குது வரப்போகிற நாட்கள் அப்படிங்கிறத மிக முழுமையாக நம்ம தெளிவாக விளக்கி சொல்லிட்டோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து கேளுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். எந்த மாவட்டத்தையும் நம்ம விடவே இல்லை. ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் வரும், உள் மாவட்டத்தை தவிர்த்து. ஏன்னா உள் மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை இல்லை. மற்றபடி கடலோர, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை உண்டு நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.